ஆக்டிவ் மூலமாக வருமானம் எப்படி பெற போறீங்கன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க நண்பர் இங்க அழைச்சிருக்காங்க. அழைத்து வந்த உங்க நண்பருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, உங்களுடைய எண்ணம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ மைண்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை வந்து தெளிவா பொறுமையா நிதானமா மேடம் தான் விளக்கம் கொடுக்க போறாங்க. அதை நீங்க கேட்டுக்கிட்டு இந்த திட்டத்துல எப்படி எல்லாம் செயல்பட்டா நம்மளுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல நம்மளுக்கு இன்கம் வரும்ன்றத தெளிவா தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கீங்க. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா வருமானம் மட்டுமும் நம்மளுக்கு கிடையாது. அதே மாதிரி நம்மள பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய இளைஞர்களுக்கும் கல்வி, அதாவது எப்படின்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம எப்படி எல்லாம் அட்டன் பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான இலவச பயிற்சியும் இங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து வருங்காலத்துல அது என்னைக்கு எப்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்றதையும் நம்ம இந்த இந்த மீட்டிங்ஸ் நீங்க கண்டினியூவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நல்லது நடக்கும் சமூக அறக்கட்டளை மூலமா நிறைய பயன்பாடுகள் எங்கள் கூட நீங்க வருங்காலங்கள்ல பயணிச்சு வரும்போதே நல்ல பயன்கள் எல்லாம் இங்க கிடைக்க போகுது. அதை நீங்க எல்லாரும் பெறணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேஷ் 25 திட்டத்தை வந்து அறிஞ்சிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா யார் நம்மளுக்கு வந்து சொல்ல வர போறாங்க பாத்தீங்கன்னா வித்யா பாபு மேடம் தான் சொல்ல வர போறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நெட்வொர்க் துறையில பாத்தீங்கன்னா 10 வருஷம் அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. அவங்கதான் நம்மளுக்கு இந்த திட்டத்தை பத்தி அழகா தெளிவா நம்மளுக்கு சொல்ல போறாங்க. உங்கள் சார்பாகவும் நல்லது நடக்கும் சமூக நல அறக்கட்டளை சார்பாகவும் வித்யா மடத்தை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேம். தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் டு ஆல். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் என்னோட டீடைல்ஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா பானுமதி மேம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. மேம் ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகுதுங்களா? எஸ் மேம். இல்ல மேம், இன்னும் ஸ்டார்ட் ஆகல மேம். ஓகேங்க மேம், தேங்க்யூ. ஸ்கிரீன் தெரியுது மேம். தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் வந்து வித்யா பாபு. மேம் வந்து அழகா என்ன வெல்கம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேம்க்கு வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லதே நடக்கும் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா கேஷ் 25 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட பத்தி தான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, நல்லா வந்து ஒரு இன்கம் எடுக்கணும், லைஃப்ல வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். அப்ப நீங்க இதுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நல்லா வந்து டவர் இருக்க இடத்துல நீங்க எல்லாம் உட்காந்து, நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேமிலி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்ம ஃபேமிலி யாருமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண, நம்ம ஃபுல்லா ஒர்க் பண்றது எல்லாமே நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சருக்காக தான். அப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியுற இடத்துல நீங்க வந்து ஒரு தனியான ஒரு இடத்துல உட்காந்து நீங்க இதை ஃபுல்லா கவனிங்க. நீங்க இதை ஃபுல்லா நோட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ஃபியூச்சருக்காக தான் நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பிளான ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த பிளான்ல நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து ஒரு 12 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மணி இன்கம்காக ஒர்க் பண்றதுக்காகவே போயிடுது. அதுலயும் நம்ம இன்கம் எடுத்தோம் அப்படின்னாக்கா அதுலயுமே நிறைய பேருக்கு வந்து பத்தாம நிறைய வெளியில கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இப்ப இருக்கு. ஒரு 4 பேர் வந்து நம்ம ஹெல்ப் பண்றது மூலயமா எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம கேஷ் 25 மூலயமா தெரிஞ்சுக்க போறோம். அப்ப வந்து நல்லா அட்டென்டிவா கவனிங்க. நெக்ஸ்ட் நடக்கிற இந்த ½ ஹவர் செக்ஷன் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேவா பாருங்க. என்னுடைய வாய்ஸை வந்து நல்லா கிளியரா கேட்கிற மாதிரி ஹெட்போன்ல வந்து ஃபுல் சவுண்ட் வச்சு நீங்க ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லதே நடக்கும் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல வந்து வெல்கம் பண்றேன். வெல்கம் டு ஆல் த லீடர்ஸ். தேங்க்யூ. இப்ப நம்ம எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன விஷன் மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து உதவி கொடுத்து உதவி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பானுமதி மேம் சொன்னாங்க. அப்ப உதவி கொடுக்கறவங்க எல்லாருமே வந்து ஒரு டீமா சேர்ந்து ஒர்க் பண்றதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். நம்மளுடைய விஷன் அதாவது வந்து ஒரு 1 lakh பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய விஷன்.
ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23,000 பீப்புள்ஸ் வந்து உள்ள ஆல்ரெடி மெம்பரா இருக்காங்க. மோர் தென் வந்து நம்ம ஒரு 80,000 பீப்புளுக்கு வந்து நம்ம இந்த கான்செப்டை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னாலே அது வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுடைய விஷன். அதே மாதிரி மிஷன் இப்ப நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்கம் தான் வந்து முக்கியம். இப்ப எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து என்ன நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த விஷயத்தையும் வந்து பார்ப்போம். இப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரீடம் அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 100 ருபீஸ் இன்கம் எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 200 ருபீஸ் வந்து செலவு இருக்கு. அப்ப இந்த இன்கம் ப்ராஃபிட் இன்கம் ஃப்ரீடம் வந்து எப்படி எடுத்துட்டு போகலாம், அதாவது வந்து பொருளாதார சுதந்திரம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா மிஷன். இப்ப நான் ஃபர்ஸ்டே வந்து நல்லதே நடக்கும் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1030 ரூபாய் நீங்க டொனேஷன் பண்ணி உள்ள வரீங்க. அந்த 1030 ரூபாய் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துடலாம். நீங்க ஒரு 1030 ரூபாய் டொனேஷன் பண்ணிட்டு உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வந்து டைரக்ட் வந்து ஸ்பாட் கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம், அதாவது வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்ப நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி பாக்குற அளவுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ்க்காக வந்து ஒரு 120 ருபீஸ் வந்து நம்ம இதுல வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லெவல் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பே அவுட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த கமிட்டில வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் டு பீப்புள் இது ஹெல்பிங் கான்செப்ட் அப்படின்றதுனால இப்ப நான் சொன்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே மோர் தென் வந்து ஒரு 23,000 பீப்புள் வந்து உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 23,000ல ஒரு 10 மெம்பர்ஸ் தான் நம்ம வந்து பே அவுட் கமிட்டில இருக்காங்க. அது வந்து மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 மெம்பர் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு 10 பேருக்கு மட்டும் கிடையாது. இதுவுமே வந்து ஒரு வாய்ப்பா தான் நம்மளுடைய சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப பே அவுட் கமிட்டிக்காக ஒரு 30 ருபீஸ் போகுது. நம்ம ஆக்டிவ் பிளானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1050 ருபீஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஆக்டிவ் பிளானுக்கு போறோம். இதுல வந்து 2 பிளான் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்ப நம்ம கேஷ் 25 திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள், அதாவது ஒரே ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் நம்ம கொடுத்து உள்ள என்ட்ரி ஆகும்போது அது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துட்டோம். இப்ப இந்த 1300 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா 1050 ரூபாயோட நம்ம இந்த ஆக்டிவ் பிளான்குள்ள வந்திருக்கோம். இந்த ஆக்டிவ் பிளான்குள்ள வந்திருக்கோம். பட் ஆனா இதுல 2 பிளான் இருக்கு. ஆக்டிவ் பிளானும் இருக்கு, பாசிவ் பிளானும் இருக்கு. அப்ப ஆக்டிவ் பிளான் பாசிவ் பிளான் ரெண்டுமே ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பாசிவ் பிளானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ் இருக்கணும். அப்ப ஆக்டிவ் பிளானுக்கு வந்து 1050 ரூபாய் இருக்கணும். ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா 2050 ருபீஸ் இருக்கணும். அப்ப இந்த 2050 ருபீஸ வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1300ல நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு நபர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நேரடியா ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஸ்பாட் கமிஷன் வந்து 100 ருபீஸ் கிடைச்சது. ரெண்டாவதா நீங்க ஒரு நபரை அறிமுகப்படுத்தினீங்க அப்படின்னாக்கா ஒரு 500 பிளஸ் வந்து ஒரு 100 ரெண்டும் சேர்த்து ஒரு 600 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு 1050 ரூபாய் ஆக்டிவ் பிளான்ல வந்து ஒரு 25 லெவல்ல வந்து ஒரு 34 கோடி ரூபாய் வந்து லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி நம்ம நல்லதே நடக்கும் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல வந்து நீங்க ஒரு மெம்பரா ஆகணும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டரா இருந்தோம் அப்படின்னா இதுல நம்ம ஒரு மெம்பரா ஆயிடலாம். சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படின்றத நெக்ஸ்ட் நடக்கிற செக்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1050 ரூபாயோட இதுல வந்து 12 போர்டு இருக்கு. இந்த 12 போர்டுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வரோம். நம்ம உள்ள என்ட்ரி ஆன உடனே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து நம்ம ஒரு 2 நபரை வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். அந்த 2 நபருக்கு ஹெல்ப் பண்றது மூலமா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆக்டிவ் பிளான்ல வந்து ஆக்டிவ் பிளான்லயும் வந்து நீங்க ஆக்டிவ் ஆயிடுவீங்க. பாசிவ் பிளான்ல வந்து ஆக்டிவ்னஸ் காட்டும். பட் ஆனா பாசிவ் பிளான் வந்து நீங்க ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க ஆக்டிவ் ஆவீங்க. எப்படிங்க ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணா எனக்கு பாசிவ் பிளான் வரும், நீங்க ஆனா வந்து 600 தான் நம்மளுக்கு நேரடி வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னுட்டு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். நீங்க ஒரு 2 பேர்ல ஃபர்ஸ்ட் ஒரு நபரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு 1030 ரூபாய் கொடுத்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தும் போது அந்த நபர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்காக பிரிச்சிருவாங்க.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த 1030 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அந்த 1030 ரூபாவும் உங்களுக்கு மட்டும்தான். அது வந்து முதல் வர நபர்கிட்ட இருந்து வர்றது வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு மட்டும்தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாசிவ் பிளான் வந்து ஆக்டிவ் ஆயிடும். அப்போ வந்து அந்த 1030 ரூபாய் உங்களுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்னாக்கா, இதுல வந்து 30 ரூபாய் வந்து உங்களுக்கான இன்கம் ஆகும். 250 பிளஸ் 750 ரெண்டா பிரிஞ்சு இது யார் யாருக்கு வந்து அசிமுலேட் ஆகணுமோ அது அந்த அந்த பிளேஸ்ல போயிட்டு அது சீட்டிங் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐடி வந்து ஆக்டிவ் பிளானும் உங்களுக்கு பாசிவ் பிளான் ஆக்டிவ் பிளான் ரெண்டு ஐடியுமே வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடுது. நீங்க ரெண்டாவதா ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 500 பிளஸ் 100 ருபீஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடி வருமானமா உங்களுக்கு கிடைக்குது. அது நீங்க 2 நபர் மட்டும் நீங்க அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா இந்த இன்கம் நீங்க மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா 3 நபர் 4 நபர் நீங்க அறிமுகப்படுத்த அதாவது வந்து மூணாவதா நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட இருந்தும் 50 பிளஸ் 100 அப்ப 600 ரூபாய் உங்களுடைய ப்ராஃபிட்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் வந்து சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பிளான்ல உள்ள என்ட்ரி ஆகுறோம். ரெண்டாவது வந்து பாசிவ் பிளான். பாசிவ் பிளான்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாசிவ் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து உதவி கொடுங்கள் உதவி பெறுங்கள். ஒரு குளோபல் லெவல்ல வந்து ஒரு 1000 ருபீஸ் நம்ம வந்து டொனேஷன் பண்ணிட்டு ட்ரூ மேட்ரிக்ஸ் சிஸ்டம் தான் நம்மளுடைய சிஸ்டம். டொனேட் பண்ணிட்டு அந்த டொனேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் 2 நபர்கள் மூலியமா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 2000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 2000 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ அப்டேஷன் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிட்டு நம்மளுக்கு வெறும் ப்ராஃபிட் மட்டும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட்ல வந்து பண்ணிருக்காங்க. நம்மளுடைய கான்செப்டே அதுதான். இப்ப இந்த 1500 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆயிட்டு உங்களுக்கு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ப்ராஃபிட்டா நிக்கும். இப்ப நம்ம ஒரு 1000 ருபீஸ் வந்து நம்ம ஒருத்தர் டைரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளுடைய பாசிவ் ஆக்டிவ் பண்ணது மூலியமா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 500 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது ரெண்டாவது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல வரும். இந்த 6500 ரூபாயில வந்து ஆட்டோ அப்டேஷன்ல வந்து 2500 ரூபாய் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அப்டேட் ஆயிடும். இந்த இடத்துல ஒரு ரீபர்த் வந்து கிரியேட் ஆகும். நம்மளுடைய பிளானுடைய கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா மிரர் கான்செப்ட் தான். அது எப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த இடத்துல வந்து இன்னொரு ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பான்சர். அப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்மளுக்கு இப்படி நம்ம இவ்வளவு சம்பாதிக்கலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப மணி வந்து நிறைய வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க நேரத்துல நம்ம சிம்பிளா ஒரு 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எப்படி ஈஸியா சம்பாதிக்கலாம்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்த நம்ம ஸ்பான்சருக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஸ்பான்சர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம ஸ்பான்சருக்கு வந்து ஒரு 750 ருபீஸ் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 ருபீஸ் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். இது உங்களுடைய ப்ராஃபிட், நீங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,250 ரூபாய் மறுபடியும் உங்க அக்கௌண்ட்ல 3வது லெவல்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் நீங்க அப்டேட் ஆகிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 2 ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகும். இந்த 2 ரீபர்த் ஐடிக்கு அப்புறம் உங்க ஸ்பான்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,250 ரூபாய் உங்க ஸ்பான்சருக்கு இந்த இடத்துல பிரியும். டோட்டலா உங்க அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாய் இருக்கும். இந்த 6,000 ரூபாய் வந்து உங்களுடைய ப்ராஃபிட், நீங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம். அதாவது வந்து ஒரு 1000 ருபீஸ்ல உள்ள நீங்க என்ட்ரி ஆயிருக்கீங்க. ஒரு 3 லெவல் தான் நம்ம வந்து பாத்திருக்கோம். இந்த 3 லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். பாருங்க, எந்த ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 6 மடங்கா எடுக்கிற விஷயம் வந்து எந்த ப்ராஜெக்ட்லயுமே நடக்காது. அது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அப்டேஷன்ல நம்மளுக்கு கம்மியா தான் கிடைக்கும். பட் ஆனா நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 6 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுடைய அமௌண்ட் எடுத்துறீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல உங்களுக்கு 3 ரீபர்த் ஐடி வந்து கிரியேட் ஆகுது. 3 ரீபர்த் ஐடியிலுமே வந்து இதே சேம் உங்களுக்கு 3 ரீபர்த் ஐடியிலுமே வரும். இப்ப 4வது லெவல் இதுதான் வந்து லாஸ்ட் லெவல். இந்த 4வது லெவல் நீங்க கம்ப்ளீட் ஆகும்போது 1,61,000 உங்க அக்கௌண்ட்ல வரும். இந்த இடத்துல நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எந்த ஒரு அப்டேஷனுமே பண்ண தேவையில்லை.
இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நடக்கும். ஒண்ணு வந்து உங்களுக்கு 5 ரீபத் ஐடி வந்து கிரியேட் ஆகும். டோட்டலா இந்த 4 பிளான் முடியறதுக்குள்ள உங்களுக்கு 8 ரீபத் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். அதாவது வந்து 8 ஐடி இதே மாதிரி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அந்த 8 ஐடியிலுமே 1,54,000 ரூபாய் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லைங்களா நம்ம ஸ்பான்சர், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,500 ரூபாய் பிரியும். இந்த இடத்துல இந்த 2 அமௌண்ட் மட்டும் தான் மைனஸ் ஆகும். மொத்தம் 1,45,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். இது உங்களுடைய ப்ராஃபிட். நீங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 லெவல்ல வந்து 1,54,250 ரூபாய் நீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்க. ஒரே ஒரு 1000 ருபீஸ் வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம உள்ள வந்திருப்போம் குளோபல் லெவல்ல. அந்த ஹெல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா 1,54,250 ரூபாய் நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டோம். இது மட்டும் இல்ல, இதை விட நிறைய நம்மளுக்கு வந்து இருக்கு. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல ஸ்பான்சர் ஹெல்ப் அப்படின்றத நீங்க பாத்தீங்க இல்லையா? அப்ப நம்ம ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 13,500 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஒருத்தரை மட்டுமா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்க எவ்வளவு பேரை இன்ட்ரடியூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். அது என்னன்றத நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்து 8 ரீபத் ஐடி கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு, அந்த 8 ரீபத் ஐடியிலுமே ஒரு ஐடியில வந்து பாத்தீங்கன்னா 1,54,250 ரூபாய் வரும்போது, அப்ப இந்த 8 ரீபத் ஐடிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டு பாருங்க 12,34,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 8 ஐடி இன்னும் 8 ரீபத் ஐடி கிரியேட் ஆகும். அப்ப 64 ஐடி ரீபத் ஐடி ஆகும். அந்த ரீபத் ஐடியில வந்து 98,72,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அவார்ட், ஒரு ரேங்கிங் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு ப்ரமோஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது இந்த ப்ரமோஷனுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஓடணும் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ண அந்த எஃபெக்டே தெரியாது. ஈஸியா நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன், ஒரு ரெகக்னிஷன் தான் இது. இது வந்து நீங்க சிஸ்டம் ப்ரமோட்டர், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்க சிஸ்டம் ப்ரமோட்டரா இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரஸ்ட்ல வந்து நீங்க ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டரா ஆகணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஒரு 4 பேரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. மினிமம் நீங்க ஒரு 2 பேரை நீங்க அறிமுகப்படுத்தி இருந்தீங்க அப்படி இருந்தாலுமே மேற்கொண்டு ஒரு 10 நபரை நீங்க இதுல அறிமுகப்படுத்தி டோட்டலா ஒரு 12 நபரை நீங்க இணைச்சிங்க அப்படின்னா நீங்க சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆவீங்க. அப்ப சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனீங்க அப்படின்னாக்கா ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம 13,500 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப 12 நபர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 1,62,000 ரூபாய் உங்களுடைய ப்ராஃபிட் கிடைக்கும். செகண்ட் லெவல்ல இதை அப்படியே 18 மடங்கா போட்டுக்கோங்க சிஸ்டம் ப்ரமோட்டருக்கு. இல்லங்க எனக்கு நிறைய பேருக்கு உதவி பண்றது பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா இந்த 12 பேர்ல எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 13 பேரை ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா சிஸ்டம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆவீங்க. இந்த சிஸ்டம் மேனேஜர் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 3,37,500 ரூபாய் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இத வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 18 மடங்கா நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்லங்க எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றது பிடிக்கும். நெக்ஸ்ட் ரெகக்னிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஹெட். நீங்க சிஸ்டம் ஹெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த 25 நபரோட இன்னொரு 25 நபரை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டம் ஹெட் அப்படின்னாக்கா உங்களுக்கு நேரடி வருமானம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 6,75,000 உங்களுக்கு கிடைக்கும். இதை அப்படியே நீங்க 18 மடங்கா நீங்க வந்து போட்டுக்கிட்டே வரலாம். அப்ப 18 மடங்கா நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் டைரக்டர். நீங்க ஒரு 100 மெம்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சிஸ்டம் டைரக்டர். மினிமம் வந்து 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ரெகக்னிஷன் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நீங்க எவ்வளவு பேரை வேணா சேர்க்கலாம், 100, 200 பீப்புள். அது நீங்க ஹெல்ப் பண்ற உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. ஒரு 100 மெம்பருக்கு நீங்க இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு 13,50,000 ரூபாய் உங்களுடைய நேரடி வருமானமா நம்மளுக்கு கிடைக்குது. இது அப்படியே 18 மடங்கா வந்து 2வது லெவல்ல நீங்க ஆட் பண்ணிட்டு வந்துருங்க. இது வந்து நம்மளுடைய எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து இந்த நேரடி வருமானம் அப்படின்றது வந்து இவ்வளவுலாம் தரமாட்டாங்க. பட் ஆனா நம்மளுடைய ட்ரஸ்ட்ல வந்து இது வந்து நேரடி வருமானமா நம்மளுக்கு கிடைக்குது இந்த ப்ராஜெக்ட் மூலமா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பிளான். இந்த ஆக்டிவ் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 2 நபரை நீங்க அறிமுகப்படுத்தினீங்க அப்படின்னாலே இது வந்து சன்ஃபிளவர் மாடல். அதாவது வந்து நீங்க எவ்வளவு பேரை வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் ஆனா நான் உங்களுக்கு 2 பேரை வந்து எக்ஸாம்பிளா வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 2 நபரை நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னாக்கா
ஒரு நபர்கிட்ட இருந்து நம்மளுக்கு 500 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப ரெண்டு நபர்கள் கிட்ட இருந்து 1000 ரூபாய் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 500 பிளஸ் 100 600 உங்களுக்கு ப்ராஃபிட்டா வரும்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 500 இதுதான் உங்களுடைய நேரடி வருமானம். அப்ப நீங்க 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த 2 பேர் இன்னும் ரெண்டு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் லெவல்ல ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் மூலியமா நம்மளுக்கு 90 ரூபாய் கிடைக்கும். அப்ப 4 பேர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா 360 ரூபாய் வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்கமா வந்து லெவல் இன்கம், செகண்ட் லெவல் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4 நபர் 8 நபர் ஆகும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்த ரேங்கிங் படி நம்மளுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். இத வந்து ஒரு 25 லெவல்ல நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்கா 1300 ரூபாய் கரெக்டா உங்களுக்கு வந்து 25 லெவல்ல பிரிச்சு, அதாவது வந்து நம்மளுக்கு மேல இருக்க 25 லெவலுக்கும் இந்த 1300 ரூபாய் அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். நம்மளுக்கு கீழே வர 1030 ரூபாயும் நம்மளுக்கு இந்த மாதிரி 25 லெவல்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். நீங்க பாருங்க, ஒரு 2 பேர் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். அதுலயே வந்து 25வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 67 கோடி ரூபாய் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டா வருது. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு 4 நபரோ இல்ல நீங்க ஒரு சிஸ்டம் ப்ரொமோட்டர், சிஸ்டம் மேனேஜர் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கும் லெவல் இன்கம்ல அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12 போர்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் போர்டுல இருந்து நம்ம, அதாவது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே ஒரு 20 ருபீஸ் வந்து எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த 20 ருபீஸ் வந்து ஒரு 1000 ருபீஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போர்டான ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு 12 போர்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிப்ரவரிக்கு போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 4 பேர் உதவி பண்றது மூலயமா நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது டைரக்டா உங்களுக்கே ஃபுல்லா அமௌண்ட் வந்துடும். 2வது நபரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, அவங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க ஒரு 4 பேரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றது மூலயமா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 2 நபரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 80% இன்கம் மட்டும்தான் உங்களால எடுக்க முடியும். 20% வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு போயிடும். இப்ப நீங்க ஒரு 4 நபரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த 100% இன்கம்மே நீங்க டைரக்டா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த 20% வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போர்டு போறதுக்காக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது இல்லைங்களா, ஒரு 1000 ருபீஸோட நீங்க நெக்ஸ்ட் போர்டுக்கு வந்து போவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12 போர்டு வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்ப இந்த 12 போர்டுல வந்து இப்ப நீங்க ஒரு 1000 ருபீஸ்ல நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னாக்கா பிப்ரவரிலயும் ஃபர்ஸ்ட் ஒரு நபருக்கு வந்து 500, 2வது நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 500, அப்ப டோட்டலா வந்து 1000 ருபீஸ். இந்த இடத்துலயும் உங்களுக்கு வர ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 20% வந்து நெக்ஸ்ட் போர்டுக்காக எடுத்துட்டு போவாங்க. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20%ஓட ஒரு 2100 ரூபாய் உங்களுடைய போர்டுல இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க செகண்ட் மார்ச் போர்டுக்கு நீங்க போவீங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க, நீங்க 2100 ரூபாயோட உள்ள வருவீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து உங்களுடைய 2வது போர்டுக்கு நீங்க மார்ச் போர்டுக்கு உள்ள என்ட்ரி ஆன உடனே இந்த இடத்துலயும் அதே சேம் கான்செப்ட், ஒருத்தருக்கு 1000 ருபீஸ், அப்ப 2 பேருக்கு 2000 ருபீஸ். இது அப்படியே உங்களுக்கு 25 லெவல்ல வந்து பாருங்க. இந்த 25 லெவல்ல வந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்றத நீங்க இந்த சார்ட் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். டோட்டலா வந்து நெக்ஸ்ட் போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் போர்டு போறதுக்கு இந்த இடத்துல வந்து அந்த 100 ரூபாய் வந்து எடுத்து வச்சு நம்ம நெக்ஸ்ட் போர்டுக்கு போறோம். இந்த நெக்ஸ்ட் போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 1000 ருபீஸோட உள்ள என்ட்ரி ஆகுறோம். இந்த 1000 ருபீஸ்ல மறுபடியும் இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. இது வந்து ஏப்ரல் போர்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த 20% வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் போர்டுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒரு 4200 ருபீஸ் வந்து அக்குமுலேட் ஆகும்போது நெக்ஸ்ட் போர்டுக்கு நம்ம போறோம். அதாவது வந்து மே போர்டுக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 ருபீஸ் அப்படின்ற பட்சத்துல, அதாவது வந்து நம்ம 4200 மூலியமா உள்ள வந்திருக்கோம் இல்லைங்களா, அப்ப இந்த இடத்துல ஒருத்தருக்கு 2000. அப்ப இந்த இடத்துல வந்து 2 பேரும் நீங்க உங்களுக்கு கீழே ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னாக்கா இது நம்ம ஃபர்ஸ்ட் போடுறோம் இல்லைங்களா, அது அப்படியே கண்டினியூ ஆகும் அந்த 4 பேரு.
அந்த 2 பேர் மூலியமா நம்மளுக்கு வந்து 4000 rupees கிடைக்கும். டோட்டலா இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து 20%, அதாவது வந்து அந்த 200 இருக்கு இல்லைங்களா, அது இதுலயே ஆட் ஆகி டோட்டலா நம்மளுக்கு 1000 rupees இந்த போர்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்போது நெக்ஸ்ட் போர்டுக்கு நம்ம போவோம். இதே மாதிரி நம்மளுடைய 12 போர்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். டிசம்பர் வரலாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போர்டுக்கு வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். டோட்டலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 100%மே நம்ம இன்கம் வந்து எடுக்கிறதுக்கு ஃபுல் பாசிபிலிட்டி வந்து இந்த டிசம்பரோட கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எப்படி கண்டினியூ ஆகுறது அப்படின்றதும் நம்மளுக்கு வரும். இப்ப நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சது, இந்த 12 போர்டும் உங்களுக்கு புரிஞ்சது, நம்மளுடைய ஆக்டிவ் பிளானும் புரிஞ்சது, நம்மளுடைய பாசிவ் பிளானும் புரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து நீங்க இந்த சிஸ்டம், இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் பாக்குறீங்க, உங்க ஸ்பான்சர் கிட்ட வந்து ஒரு 1300 rupees கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அப்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா 10 பேர் வந்து பே அவுட் கமிட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு வந்து வீக்லி வந்து பாத்தீங்கன்னா பே அவுட் கிடைக்குது. அந்த வீக்லி வந்து சண்டே நீங்க ஒரு 1000 rupees வந்து மினிமம் பே அவுட் பண்ண முடியும். அந்த 1000 rupeesல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு 25,000 வரலாம் நீங்க வந்து வித்ராவல் போட்டுக்கலாம். அந்த வித்ராவல் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா, இப்ப நீங்க சண்டே நீங்க வித்ரா போடுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, எல்லா செவ்வாய்க்கிழமையிலயும் யார் யாரெல்லாம் வித்ரா போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பே அவுட் வந்து உங்களுக்கு வந்துரும். அது வந்து உங்களுக்கு மினிமம் 1000 ரூபாயில இருந்து 25,000 வரும். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா ஈஸியா இன்னொருத்தருக்கு நீங்க எமர்ஜென்சி அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஸ்பான்சருக்கோ உங்க டவுன்லைனுக்கோ நீங்க டிரான்ஸ்பர் பண்ணி மினிமம் ஒரு 300 ரூபாய் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணியும் நீங்க அமௌண்ட் வாங்கிக்கலாம். இல்லங்க என் ஐடியில ஒரு 1200 இருக்கு அப்படின்னாக்கா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 100 வால்யூம் வாங்கி 100 rupees வாங்கி டோட்டலா ஒரு 1300 rupees இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க அதை அப்படியே ஐடியாவும் போட்டுக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1000 ரூபாயில இருந்து 25,000 நீங்க வித்ட்ராவல் போடுறீங்க அப்படின்னாக்கா மினிமம் ஒரு 1000 rupeesல இருந்து ஒரு 10% வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்பிங் ஐடியா வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. அந்த 10% எதுக்கு ஹெல்பிங் ஐடி அப்படின்னாக்கா, இதுவுமே ஆல்ரெடி ஹெல்பிங் ஐடி அப்படின்றது நம்மளுடைய சிஸ்டம்ல இருக்கு. இந்த 10% வந்து ஹெல்பிங் ஐடியா, ஒரு 1000 rupees ஐடியா திரும்பவுமே நம்மளுக்கு உள்ள வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அது வந்து இந்த இடத்துல வந்து மாயமா மறைஞ்சிரும். இந்த 10% வந்து ஹெல்பிங் ஐடிக்காக போகுது. இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுடைய பேங்க் பாஸ்புக்ல என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்க ஜிபே போன்பே எதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நல்லதே நடக்கும் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல வந்து ரன்னிங்ல இருக்க ப்ராஜெக்ட். அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அப்கமிங் வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த 5 ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஷ் 25 தான் வந்து ஸ்பீட் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது ஆல்ரெடி நம்மளுடைய மதர் ப்ராஜெக்டான கேஷ் 25ல வந்து ஆட் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் கிரிப்டோ, இது வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து கிரிப்டோ 25 அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து 6 o'clock வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கிரிப்டோவுடைய டீடைல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான லீடர்ஸ் வந்து மார்னிங்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிப்டோல நீங்க எப்படி நீங்க இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீடர்ஸ் வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு 6 o'clock செக்ஷன்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் கிரிப்டோல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மார்னிங் 6 o'clock செக்ஷன்ல வந்து நீங்க கனெக்ட் ஆயிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ப்ராஜெக்ட் வந்து இப்ப அப்கமிங்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வர ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பவர் சொல்யூஷன், அதாவது வந்து நம்ம இப்போ பானுமதி மேம் சொன்னாங்க
நம்ம ட்ரஸ்ட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஹ் ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வித்யா மேடம் ஒரு நிமிஷம், ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. சொல்லுங்க பாபு. ஓகே, நீங்க மியூட் பண்ணீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, சேவக பாண்டி சார் வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டாரு. ஸோ நாளையில இருந்து நம்ம வந்து 6 o'clock வந்து நம்ம சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் வந்துட்டு ஓல்டு யூனிட் அண்ட் நியூ யூனிட்னு இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாம எல்லாமே வந்து ஒன்னா ஆக்கியாச்சு. இப்போ யார் வேணாலும் ஐடி வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து வித்ராவல் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஃபுல் டெஸ்டிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு காலையில உங்க பீப்புள் எல்லாருமே நீங்க வந்து மார்னிங் அசம்பிள் பண்ணுங்க. லைவா வந்து ஒரு ஐடி வந்து நம்ம வந்து டெமோ வந்து கொடுப்போம் எல்லாருக்கும். ஸோ அதுல நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கிறத நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுப்போம். தேங்க்யூ.